குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஏன் நாம் மனிதனாக பிறந்தோம்? மனிதனாக பிறப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக காரணம் இருக்கிறது. அவ்வையே, உலகில் அரியது என்ன? அரியது கேட்கும் வடிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. மனிதனாக நாம் பிறப்பது என்பதே நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதம் என்று கூறுகிறார்கள். பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தான் இறைவனை அடையக்கூடிய தகுதி பெற்ற ஒரு உயிராக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஏன் நாம் மனிதனாக பிறந்தோம்? மனிதனாக பிறந்ததற்குண்டான மாபெரும் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை உணர்வதற்காகத்தான், அல்லது பிரபஞ்ச பேராற்றலை உணர்வதற்காகத்தான். ஏங்க நான் இறைவனை உணரணும்? நான் பாட்டுக்கு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன், நான் பாட்டுக்கு தூங்குறேன், நான் பாட்டுக்கு வாழ்றேன், நான் பாட்டுக்கு ஊர் சுத்துறேன், ஜாலியா லவ்வரோட சுத்துறேன், என்ஜாய் பண்றேன், டேட்டிங் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நான் ஏங்க இறைவனை உணரணும்? நல்ல கேள்வி. எந்த ஒரு அடிப்படையை வைத்து உங்களுக்கு இந்த வாழ்வியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அது என்ன அடிப்படை? இப்ப இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம இறந்துருவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதுலயே மூச்சு வந்துருது, காத்து வந்துருது, நெருப்பு வந்துருது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்துருது. அப்ப எது இதை படைச்சது? அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஏங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா மனிதனுடைய அகங்காரம் என்பது அழியாது. அதை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இறைவனின் வலிமையை, இறைவனின் ஆற்றலை, இறைவனின் மாபெரும் சக்தியை எப்போது ஒருவர் ஆழமாக முழுதுமாக புரிந்து கொண்டு விடுகிறாரோ அப்போது மட்டும்தான் மனிதனுடைய அகங்காரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குமே தவிர வேறு நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுக்கு அகங்காரம் என்பது கம்மியே ஆகாது. நாளை என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேட் இந்த டைம்ல என்ன நடந்துன்னு கேட்டாலும் அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு விதி என்ற ஒன்றை அமைத்து இங்க போகணும், இவரை பார்க்கணும், இதை செய்யணும், இதை மீட் பண்ணணும், இவரை சந்திக்கணும், இதெல்லாம் நம்ம ஒரு வேலையா செய்யணும், இதன் மூலியமா இந்த பலன் வரணும்ன்ற இந்த கால்குலேஷன் எதை பொறுத்து அமைகிறது என்றால் இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மாயையில தான் உங்களுக்கு இந்த கிரியேஷனே கொடுத்திருக்கிறார். இப்ப நான் என்னதான் இது மாயை என்று கூறினாலும், இதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் என் மேல உங்களுக்கு வெறுப்புணர்வு வரலாம், கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், ஏதோ பொய் பேசுறான்னு தோணலாம். ஆனா நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதனை மீறிய ஆற்றலிற்கு தலை வணங்க வேண்டும், மனிதனை மீறிய சக்திக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனமும் உணர வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். சொல்ல மாட்டேன், மனிதன் என்பது மாயை, மனிதனை இயக்கக்கூடியது அந்த மனம் தான். இந்த மனம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, மிகப்பெரிய அகங்காரத்தில் சிக்க வைக்கும். நான் தான் பெரிய ஆள்னு பேசும், நான் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தேன், நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இது என் அறிவு, இது என் உழைப்பு, இது என் காலேஜ், இது இருக்கக்கூடியது என்னுடைய இடம், இது பாத்தீங்கன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி, இது என்னோட கேமரா, எல்லாமே எதை அடிப்படையாக வைத்து இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம் இயங்குகிறதுனா என், நான். அப்படின்னா என்ன? என்னை, என்னால், என்னது, அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஐ என்னை, ஆல் என்னால், கு எனக்கு, இன் என்னின், இன்னது எனது, கண் என் கண், எல்லாமே பாருங்க அகங்காரம் சார்ந்த ஒன்றாகவே இருக்கிறது. இந்த அகங்காரம் என்பது என்னன்னா, தன்னை முன்னிறுத்தியே ஒவ்வொன்றையும் பார்ப்பது. எப்போது ஒரு மனிதன் தன்னை ஒவ்வொரு இடத்திலும் முன்னிறுத்துகிறானோ அப்போது அகங்காரத்தின் பிடியில் சிக்கி விடுகிறான். இறைவனின் வலிமை தெரியாமல் போகிறது. இறைவனின் காற்றை சுவாசிக்கிறான். அது இறைவன் வச்சுக்க வேணாம், உங்களுக்கு இப்படி வேணா வச்சுப்போம், உங்களுக்கு ஈஸியா எல்லாரும் கனெக்ட் ஆகும். இயற்கைன்னு வச்சுப்போம். இறைவன் தன்னை இயற்கைன்னு சொன்னாலும் கோவப்பட போறதில்ல, இறைவன் சொன்னாலும் கோவப்பட போறதில்ல, கர்த்தர்னு சொன்னாலும் கோவப்பட போறதில்ல, அல்லான்னு சொன்னாலும் கோவப்பட போறதில்ல. ஆனா இது நான் தான் சொன்னாரு அப்படின்னா உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். நேரம் வரும்போது புரிந்து கொள்ளட்டும், வேடிக்கை பார்ப்பார். வெறுக்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்கிறாரு, ஏற்கிறவனுக்கு அருள் செய்கிறாரு, அருள் செய்பவனுக்கும் அருள் செய்கிறார், இறைவன் அனைவருக்குமே அருள் செய்கிறார். ஆனால் ஒரு மனிதன் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நான் தான் இதை செய்தேன் என்பதில் மட்டும் ஒருவன் அகங்காரமாக இருக்கக்கூடாது. என் அறிவு, என் சிந்தனை என்ற விஷயம் வந்துவிடவே கூடாது. ஏன்னா குடிக்கிற தண்ணியிலிருந்து, பார்க்கிற காட்சிகளிலிருந்து, சுவாசிக்கிற காற்றிலிருந்து, உண்கின்ற உணவிலிருந்து அனைத்தும் இயற்கை கொடுத்தது. அப்ப இயற்கையின் வலிமை எண்ணி வியக்கும் போது மனிதனுடைய மூளை கொஞ்ச நேரத்தில் ஆடி போய்விடும். நம்மளுடைய மனம் என்பது காணாமல் போய்விடும். அந்த புரிதலிற்கு வராமல் எப்போது ஒரு மனிதன் நான், எனது, எனக்கு, என்னால், எண்ணின், எனது, என்கண் இந்த தன்மையில் பயணம் பண்றானோ அவனுக்கு முழுக்க முழுக்க அகங்காரத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். அப்ப அப்படி சிக்கிக் கொண்ட மனிதர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா,
ஆசையின் பிடியில் சிக்கிக் கொள்வார்கள். இறைவனை உணர்ந்தால் ஒழிய ஆசையின் பிடியில் இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. அது தானா நடக்கக்கூடியது. எப்படி பாத்தீங்கன்னா பைப்பினுடைய அந்த நாப திருவுனீங்கன்னா தண்ணி தானா வருதோ, எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரை கொளுத்துனீங்க அப்படின்னா நெருப்பின் மூலியமாக அந்த சாம்பல் தானாக வருகிறதோ, அதே போல இறைவன் அல்லது இயற்கை அல்லது பிரபஞ்சத்தின் பேராளுமையை, பெரும் சக்தியை எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ, உணர்றதுன்னா என்ன, ஃபீல் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், அதை ஏத்துக்கணும். அறிவு ரீதியா ஏத்துக்கிறது இல்ல, உணர்வு ரீதியாக எப்போது ஏற்றுக்கொண்டு விடுகிறீர்களோ அப்போது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, இந்த அகங்காரம் ஆகிய நான் என்கின்ற தன்மை தவிடு பொடியாவதை நீங்கள் உங்கள் கண்ணால் காண்பீர்கள். கண்களில் நீர் ஊற்றெடுக்கும். இவ்வளவு நாள் நம்ம பண்ண அறியாமையினுடைய அந்த திமிரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மழை வருகிறது. மழை அற்புதமானதுன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். மழை எப்பேற்பட்ட படுகொலைகளை செய்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வெள்ளத்துல கொண்டிருக்கு. அதே தண்ணீரில் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக வெள்ளத்தை தாண்டி ஏகப்பட்ட இயற்கை சூழ்நிலையில் பல்வேறு விதமான உயிர்களின் உயிர் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மழை நல்லதா கெட்டதா? அது நல்லது இல்ல, கெட்டது இல்ல, அது ஒரு படைப்பு. அப்ப மழை என்பது மனிதனுக்கான மட்டுமா, இல்ல இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமானதான் கேட்டீங்கன்னா, மழை என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனா மனிதனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. என் குடும்பம், என் வீடு, என் நண்பன், என் சொந்தக்காரன், இவனுக்கு மட்டும்தான் நான் இருப்பன் இருக்கும்போது இயற்கையிலிருந்து தள்ளி சென்று விடுகிறான். இயற்கையின் ஒத்திசைவில் பயணப்பட தவறி விடுகிறான். இப்போ ஒரு மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழம் மனிதனுக்கானது மட்டுமா, இல்ல ஒரு கிளிக்கானதா, இல்ல ஒரு அணிலுக்கானதா, இல்லாட்டினா வேற ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்களுக்கானதா, இல்ல அந்த மாம்பழம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பறவைகள் சாப்பிடுறதுக்கு உண்டானதா? மாம்பழம் என்பது யாருக்கு உண்டானது? அனைவருக்கும் உண்டானது. ஆனா மனிதன் மட்டும் எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் வாங்கின இந்த மாம்பழம் நான் தான் சாப்பிடணும், அப்படி இல்லாட்டினா என் சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பேன், என் குடும்பத்துக்கு கொடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இயற்கையிலிருந்து தள்ளி சென்று விட்டான். இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் அனைத்து உயிர்களுக்குமானதாக இருக்கிறது. ஆனால் பாழாய் போன, வீணாய் போன இந்த மனித அகங்காரம், மனிதன் என்று சொல்ல மாட்டேன், மனித அகங்காரம் என்பது இது எனக்கானது மட்டும்தான் அந்த தன்மைக்கு வந்துருது. எப்ப அப்படி வந்துருதோ உலகத்தில் அமைதி நிலை பெறாது, உலகத்தில் சமாதானம் வராது, உலகத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வராது. உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இதனால் தான் ஏற்படுகிறது. போர்களும் இதனால் தான் ஏற்படுகிறது. அப்போ இந்த உலகத்தையே மாத்தணுமான்னு கேட்டா அது இறைவன் விதித்த விதி, இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புரிதலை அடிப்படையாக வைத்து வாழும்போது அட்லீஸ்ட் நம்மளாவது மாறலாம்ல. மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான்? ஒரே காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனித உருவில் இருப்பதே இறைவன் தான். இங்கு இறைவனை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை, எந்த உயிரும் இல்லை என்பதை உணர்ந்து ஒரு மனிதனுடைய அகங்காரம் மன ரீதியாக கம்மியா டோட்டலா டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இறை காட்சி, இறை தரிசனம் என்பது உங்களுக்குள் தானாக நிகழும். அப்ப பேச்சு வராது, கண்களில் ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்கும், ஒவ்வொரு செல்களும் ஆனந்த கூத்தாடும், ஆனந்த தாண்டவம் புரியும். அதுதான் உண்மையான தில்லை நடராஜனுடைய அந்த ஒரு நடனம், அதுதான் உண்மையான சிவபெருமானுடைய அந்த தாண்டவம். ஒவ்வொரு செல்களும் ஆனந்தத்தில் அந்த தாண்டவம் ஆடுவதை நீங்கள் காண்பீர்கள். எப்போ இறைதான் எல்லாத்தையும் செய்து, இறைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன், இறைதான் வலிமையானது, இறையை விட இந்த உலகத்தில் பெரியது எதுவுமே கிடையாதுன்ற அந்த தன்மை எப்போது உங்களுக்கு ஆழமாக உணர ஆரம்பித்து விடுகிறீர்களோ, உங்களால் முடியாத விஷயம்ன்றது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாதுங்க. அந்த இறைநிலையை உணர ஆரம்பிப்பீங்க. மேஜிக் பண்றதுக்கு இறைவனை உணர சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நியாயமா இருக்கணும்னாவே முதல்ல இறைவனை உணரணும். நீங்க ஒரு தர்மவானாக இருக்கணும்னா இறைவனை உணரணும். நன்றி கடன் செலுத்தணும்னா இறைவனை உணரணும். உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு 10 ரூபா பணம் வாங்கினா அவனே உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இறைவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. நன்றி கடன் செலுத்த வேண்டுமா, செலுத்தக்கூடாதா? நான் தான், என்னுடைய தன்மை தான், என்னுடைய அறிவு தான், நான் தான் எல்லாமே பண்ணும்போது சிறிய மனமாக மாறுகிறது. எல்லாமே இறைவன் தான் என்று நினைக்கும் போது மாபெரும் பேரண்டமாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.